வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான பேல் பூரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் சட்டுன்னு வந்துட்டு ஈஸியாக இதை நம்ம செஞ்சிட முடியும். இதை வந்துட்டு எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்னலாம் பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு பொரி எடுத்திருக்கேன். இவ்வளோதான் இல்லை, எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு ஆம்ச்சூர் பவுடர், மேங்கோ பவுடர்னு சொல்லலையா, அந்த பவுடர் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சாட் மசாலா கூட தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு டொமேட்டோ சாஸ், துருவின கேரட், பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, தக்காளி, இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு வேக வச்ச பச்சை பட்டாணி, வேக வச்ச உருளைக்கிழங்கு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் வறுத்த நிலக்கடலை தோல் உரித்து வச்சுட்டேன். நீங்கள் வந்துட்டு எண்ணெயில் பொரித்து கூட அதை எடுத்துக்கலாம். அடுத்து புதினா சட்னி, இதில் வந்துட்டு பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் உள்ள காரமே போதுமானது. எலுமிச்சம்பழ ஜூஸ், அதுக்கப்புறமா நம்ம பானி பொருளெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பூரி. இதை நம்ம வீட்டிலேயே கூட செஞ்சுக்க முடியும். ரெடிமேடாகவும் கிடைக்கிது. வீட்டில் வாங்கி நீங்கள் பொரிச்சிக்கலாம். இல்லைனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்படி பண்ணுறதுன்னு, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஓமப்பொடி, இதோட லிங்க்கும் எப்படி பண்ணுறதுன்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து ஓம வாட்டர் இதெல்லாம் சேர்த்து நம்ம இடியாப்பம் வச்சிருக்கலையே அதில் வச்சு பிழிஞ்சு ஈஸியாக செஞ்சிடலாம். அது இப்போ முதல்ல பொரி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு அப்போ நல்லாயிருக்கும். உப்பு எதுவுமே சேர்த்து வேக வைக்கலன்னா நீங்கள் ப்ளைனாகவே அப்படியே வேக வச்சு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே வேக வச்ச பட்டாணி, பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சின்ன சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதே போல் கேரட், இது துருவினது. அதே போல் பொடியாக கட் பண்ண தக்காளி, நல்லா பழமாக பார்த்து எடுத்து அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி, கேரட் இதெல்லாம் சின்ன குழந்தைங்க சில சமயம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிடும் போது அவங்களால எடுத்து போடுறதுக்கு முடியாது. ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இது கூடவே கொத்தமல்லியையும் நம்ம சேர்த்துக்கலாம். புதினாவும் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதை கொஞ்சம் பொடியாக சேர்த்து போட்டுக்கலாம். நான் சட்னி சேர்த்துருக்கிறதுனால புதினா சேர்க்கலை. இப்போ இந்த பூரியை நல்லா நொறுக்கி போட்டுக்கலாம். ஒரு 6-7 பூரி அளவுக்கு நல்லா நொறுக்கி சின்ன சின்னதாக அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த பூரி நான் சொன்ன மாதிரியே ஈஸியாக கடையிலே கிடைக்கும், வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஓமப்பொடியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நொறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் மொத்தமாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 10-15 நாள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆம்ச்சூர் பவுடர், மேங்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சாட் மசாலா இருந்ததுன்னா நீங்கள் அதையும் கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மேங்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட புதினா சட்னி, நான் இதில் மிளகா சேர்த்துருக்கிறதுனால, பச்சை மிளகா 4 மிளகா சேர்த்துருக்கிறதுனால நான் காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கல. இந்த காரமே போதுமானது. இல்லை உங்களுக்கு காரம் என்ன வேணும்னா நீங்கள் மிளகாய் தூளையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் டொமேட்டோ சாஸு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட லெமன் ஜூஸ் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அந்த புளிப்பு சுவைக்காக. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பட்டாணியில் உருளைக்கிழங்குலாம் உப்பு சேர்க்கல இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வறுத்த நிலக்கடலை தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கையளவு தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். சட்னி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஈஸியாக இதை ரெடி பண்ணிட முடியும். நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, குழந்தைங்க வரும்போது, பெரியவங்க வரும்போது தனித்தனியாக நீங்கள் ஈஸியாக டக்கு டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு ஈஸியாக செஞ்சு கொடுத்த முடியும். அவ்வளோதான். பேல் பூரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.